நிறைமாத நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேன் அம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. இதுவரை கருவேப்பிலை சாதம், லெமன் ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரை, நெய் பருப்பு சாதம், அதுக்கப்புறம் சுண்டல். நெக்ஸ்ட் என்ன லிஸ்ட்டில்? நெக்ஸ்ட்டு தயிர் சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம். என்னடா இதை போடுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் மூடுறதுக்கு என்கிட்ட தட்டு இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு வளகாப்பு 7th மந்த் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். பட் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஏன்னா அம்மா, அத்தை, மாமா எல்லாம் ஊரில் இருக்காங்க. ஸோ அதனால் ஆன்லைன் மூலமாக தான் ஜஸ்ட் நாங்கள் வீடியோ போட முடியும். ஸோ அதனால் ஆனால் என்னென்ன பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் குக் பண்ணி ஸோ ஓரளவுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் தான் எல்லாரோட சார்பாகவும் வளையல் போட போகிறேன். ஆக்சுவலாக தேங்காய் சாதம், நெய் பருப்பு சாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம். லெமன் சாதம் என் ஹஸ்பண்ட் காலையிலேருந்து ஏஞ்சி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சாதம், அப்புறம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, சுண்டல் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 5 விதமான ரைஸு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையும் சுண்டலும் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம், அதெல்லாம் வைக்க இடம் இல்லை. நிறைய இருக்கு, பட் கொஞ்சம் ஓகே இதை மட்டும் வச்சுக்கலாம் போதும் அப்படின்ற மாதிரி. பெருசாக எதுவும் பண்ணல, நான் சர்ப்ரைசிங் வேலை தான் பண்ணேன். எனக்கு டயர்டாக இருந்தது அதனால. ஆமாம். ஸோ எல்லாரோட சார்பாக நான் இன்னைக்கு நான் தான் வளையல் போட்டு விட போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ப்ராப்பர் கஷ்டம் தெரியல, எதுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இது ஹஸ்பண்ட் என்ற முறையில், ஸோ கணவன் என்ற முறையில் நான் வளையல் போட போகிறேன். எத்தனை ஒட்டி போடுவாங்க? அப்புறம் இதை போட்டுட்டு
இருக்கு கூட உனக்கும் நல்லா வைப்பாங்களான்னு தெரியல, நாங்களே வச்சுக்கிறோம். அப்புறம் மோசனையும் இருக்கு. இது வந்து எங்கள் அம்மா சார்பை நான் போட்டு வர்றேன். ஒருத்தவங்களுக்கு அப்புறம் பக்கத்துல வச்சுக்கலாம். இது எங்கள் அத்தை சார்பாக போடுறேன். அவங்க தான் மெயினாக கேட்டிருந்தாங்க, நான் அங்கே போட சொன்னேன்னு சொல்லி போடு அப்படின்னு சொல்லி, அதனால் எங்கள் அத்தை சார்பாக நான் போடுறேன். ஒருத்தவங்களுக்கும் வச்சு விடுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சார்பாக போடுறேன் நான். அப்புறம் எங்கள் மாமா சார்பாக நான் போடுறேன். இது வந்து எங்கள் அக்கா சார்பாக நான் போடுறேன். எங்கள் பாவா மாமா சார்பாக போடுறேன். இது அக்கா ஹஸ்பண்ட். பசங்களுக்கும் வைப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் என் மச்சின்சி தான் அது தங்கச்சி ரம்யா. எங்கள் சிஸ்டர் மூலமாக ரம்யாக்காக போடுறாங்க. ஓகே. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வர வச்சது, இங்க ஒன்றும் கிடைக்கல. ஃபைனலாக அந்த குட்டி பாப்பா மரியாதைக்காக போடுறேன். அதுக்கப்புறம் நிறைய சொல்ல முடியாத சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து போட்டுறேன் நான். இது வந்துட்டு இங்கே யூகேல வாங்கின பேங்கில் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக போடுறோம். நாங்கள் யாருக்கு எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் போதும் லிஸ்ட் பெருசா போகுது. எங்கள் பிறக்க போகிற பேபி சார்பாக நான் போட போகிறேன். பேபி சார்பாக யாராச்சும் போடுவாங்களா? ஓகே. அதுக்காக தான் இதெல்லாம். ஓகே போதும். இன்னும் கொஞ்சம் போடலாமா? கொஞ்சம் தான் இருக்கு. போதும். இந்த மாதிரி நிறைய அப்படிதான். ஓகே. எல்லாம் சாப்பிட்டதும் தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம், லெமன் ரைஸ், தேங்காய்